பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இன்றைய செய்தியை நாம் பார்ப்போம். சங்கீத புத்தகத்தில் 119ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உங்களை பெருக செய்து வளர்ச்சி அடைய செய்வாராக. வாலிபன் எதனால் சுத்திகரிப்பான் என்று கேட்டால், தன் வசனத்தின்படி அவன் பாதுகாக்கப்படுவான் என்றது திட்டமாக தெளிவாக இருக்கும். அந்த வசனத்தின் மூலியமாக அவன் பாதுகாக்கப்பட்டாதான் துதிப்பான். ஒரு வாலிபர்களாக இருக்கலாம், வாலிப சகோதரியாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம். எப்படானா வசனங்கள் உள்ள நுழைஞ்சாதான் துதிக்க முடியாத எண்ணங்கள் வரும். கடவுள் நமக்குள்ள எப்படி இருக்கிறார் என்றதை பகிர்ந்து கொள்ளக்கூடியது எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னா, தேவனை துதிக்க தான் அதை கண்டுபிடிப்பாங்க. சங்கீதம் 148ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வரும்போது, அவரை துதிக்கும்படி வாலிபர்களும் வாலிப சகோதரிகளும் முதியவர்களும் என்னை துதிப்பார்கள் என்று திட்டமாக வசனத்தில் காட்டப்படும். இப்படி துதிக்கிற பிள்ளைகள் இப்போ இருக்கிறார்களா என்று கேட்டால் ரொம்ப கிடையாது. அப்படி இருந்தாலுமே ஒரு நடிகர் போல் தன்னை பயன்படுத்தி கொண்டு தேவனை துதிப்பதில் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்களா கேட்டால், உலகத்துல அநேகருடைய சிந்தனைக்கு பிரியமானவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க நல்லா படிக்க திறமை கொடுத்து வேதத்தை மறந்தாங்க. வேதத்தை தெளிவாக படிக்கிறவர்களுக்கு கல்வி சிறப்பாக மாறிடுவான். வேதத்தை ஒரு நாளைக்கு ஒரு சங்கீத புத்தகத்தை ஒரு அதிகாரம் இல்லை அதை 2 அதிகாரம் படிச்சுட்டு கடந்த சங்கீதம் 1 நீதிமொழி புத்தகத்தை 1 படிச்சுட்டு அவங்க கடந்து போக சொல்லுங்க. அன்னைக்கினுடைய பாட புத்தகத்தில் எதை வைக்கிறாங்கன்னு தெரியாதுங்க. அவ்வளோ நாணத்தில் உள்ளவர்களாக மாறுவாங்க. அப்போ அப்படி நாணம் உள்ளவர் எழுதப்பட்டது தான் இந்த நீதிமொழி புத்தகம்லாம். அப்போ எப்படி நாணம் வந்தது? தேவனை துதித்ததுனால இல்லையா? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 1000 ஸ்தோத்திர பலி இட்ட மனிதனுக்கு தேவன் நாணத்தை கொடுக்கிறார். அப்போ இந்த வேதத்தை படிக்க படிக்க கல்வியில் சிறந்த பிள்ளைகளாக மாறத்துக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகள், உன் பிள்ளைகளுக்கு இது கற்றுக் கொடுங்க. ஒரு வாலிபர்களாக பார்க்குறீங்கனாலும் சரி, வாலிப சகோதரிகளாக பார்க்குறவர்களாக இருந்தாலும் சரி, உன் பிள்ளைகளுக்கு இந்த வேதத்தினுடைய ரகசியங்களே பகிர்ந்து கொள்ளக்கூடிய உறவு கொடுங்க. அநேகரால் முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அநேக இடத்த சொல்லுவாங்க, ஒரு இடத்த கொடுத்து ஃபாலோ பண்ணி இப்படி நடந்தது அப்படி நடந்தது. ஒரே ஒரு வாலிப சகோதரி ஏற்படுத்தின ஒரு மருத்துவமனையை பல்லாயிரம் ஜனங்கள் அதில் அந்த மருத்துவமனையில் இன்னைக்கு டாக்டராக இருக்கிறாங்க இல்லையா, நர்ஸாக இருக்கிறாங்க. பல்லாயிரம் ஜனங்களை பாதுகாக்கக்கூடிய சிந்தனை உள்ளதாக இருக்கிறாங்க. அது வேலூர் மாவட்டம். அதை கொடுத்து நான் நிறைய பகிர்ந்து கொள்ள விரும்பலை. ஒரு பருவ காலங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வேலூர் பகுதியில் வந்தவங்க ஒரு மலை ஓர பகுதியில் வந்து சிறு கூட்டமாக ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்டவர்கள் ஒரு 5 வாலிப பிள்ளைகளை கூப்பிட்டு துவக்கிற ஒரு இடம்தான் இன்னைக்கு பெரிய ஒரு மருத்துவமனையாக தேவன் மாற்றிருக்கிறார். அது எந்த சமுதாயத்தில் இருந்தால் அதெல்லாம் நான் பேச விரும்பலை. ஏன்னா இது மனிதன் எழுதப்பட்ட ஒரு காலையும். ஆனால் சுவிசேஷம் எப்படி தெளிவாடி இருந்து ஜனங்கள் மத்தியில் எப்படிலாம் தேவன் நாணத்தை கொடுத்து வச்சுருக்காங்கன்னா, அந்த வேதம் படிக்கிறவர்களுக்கு இப்படியே ஒரு நாணத்தை கொடுப்பார். அதனால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம்? நம்ம அனைத்தினும் ஜெபிக்கணும். அந்த ஜெபம் குடும்ப ஜெபம் என்று ஒரு துவக்கி வைக்கணும். அது இந்த டைமிங் வைக்கணும். பிள்ளைகள் கல்வி ஸ்தலத்திலேருந்து வரத்துக்கு ஒரு அரை ஒரு டைம் முடிஞ்சு சரியாக ஒரு மனமாக கூடக்கூடிய ஒரு நேரமாக பகிர்ந்து கொள்ளணும். நீங்கள் அவங்க வர முன்பே இல்லை கல்வி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அவன் அந்த நேரத்தில் படிக்க போகணுன்னு வாங்க. அவன் டியூஷன் முடித்து போயிருக்கிற காலத்தில் ஜெபிச்சதுன்னா வர காலத்தில் நீங்கள் தூங்குவீங்க, அவன் வந்து படுத்துக்குவான். இப்படி மாற்றம் அடையக்கூடிய எங்கெங்கே எது மாறுதோ, தன் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் மாற்றெடுத்து கர்த்தரை துதிக்கப்படும் போது அவனும் ஆசீர்வதித்து வளருவான், நீ ஆசீர்வதித்து சமாதானம் வாழ முடியும். இது பெற்றோர்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காராக உங்களுக்கு முன்வைக்கிறேன். அநேக காரியம் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் எங்களுடைய தலைமுறையை நாங்கள் கிறிஸ்துக்குள்ளே வாழறோம். அந்த குடும்பத்தில் நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருப்பாங்க. கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற குடும்பத்தார் நிறைய பேர் பிள்ளைகள் வாலிபர்களும் வாலிபர்கள் உலகத்தை இன்பத்தில் விழுந்து கிடப்பாங்க. எப்படி நான் என் தாத்தா முப்பாட்ட வரைக்கும் நான் கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்து வரோம், ஆனால் சத்தியத்துக்குள்ளே வாழ்றீங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அப்படி வராதவங்களை என்னென்ன இழந்து போனார்கள், வந்தவர்கள் சில விஷயம் சத்தியத்தை அறிந்தால் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று பைபிள் ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்போ யோவான் என்ற ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிற அந்த யோவான் பிறந்ததுக்கு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? அவங்க யோவானுடைய அப்பா அம்மா 2 பேரும் பார்த்திக்கும் போது ஒரு ஊழியக்காரர்
சகாரியா என்ற ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் ஊழியத்துக்கு கடந்து உள்ள போகும்போது தேவதூதன் தரிசனம் பெறும்போது வெகு நேரமாக உள்ள இருக்கிறாங்க, பேசி கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு குமாரன் பிறக்க போறா, அவனுக்கு யோவான் என்று பேர் வைங்க என்று சொல்லும்போது மலடியா அந்த வயது கடந்து போய் பிள்ளை பெறக்கூடிய காலமே இல்லாது முடிந்து போன காலத்தில் சொல்லி பிள்ளை பெருமடி செய்து அந்த பிள்ளை வளர்ச்சி அடையும் போது இயேசு கிறிஸ்து வருகை கொடுத்து சுவிசேஷ அறிவிப்பதே யோவான் தான். நிறைய சொல்லுவாங்க 12 சீசர் கூடியா இருந்தாங்க. இல்லைங்க, யோவான் புத்தகத்தில் 1:29 போது இயேசு கிறிஸ்து அதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று யோவான் சொல்லுவார். அதுக்காக முன்வழித்த வந்தவர், பிறந்தவர், வந்த வேலையை வாலிப பருவத்தில் செய்து முடித்தார். அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடியதா, அது மரணத்துக்கு என தண்டனைக்குரியதாக அவர் மரித்து போகிறார். வந்த வேலை முடிந்தது, சந்தோஷத்தோடு கடந்து போகிறார். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளை தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார், எத்தனை பேர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். சும்மா ஒரு சிம்பிளாக உங்களுக்கு செய்தி எடுக்கிறேன். இன்னைக்கு உங்கள் வீட்டு வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கரெக்டாக என் பிள்ளை வர, என் மக வர, என் குடும்பமே வருது, என் மருமக வர, மருமக வர, நாங்கள் சரியாக வந்துடுறோம். என்ன இந்த ஊழியர் என்னை பார்க்குறாரு, சிறப்பாக பார்க்குறாரு, எங்களுக்கு எல்லா வேலை தெரியும், எங்களுக்கு சத்தியத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். மற்ற நேரம் என்ன பண்ண போறீங்க? எதுக்கும் நேரத்தை நம்ம செலவழித்து கொண்டிருப்போம் இல்லையா? தேவையில்லாத காரியங்கள்லாம் வெகு நேரம் உட்காந்து கொண்டு பேசி கொண்டிருப்போம். ஆனால் துதிப்பதில் முன்மாரியா இருக்கிறமான்னுட்டா சங்கீதம் 148 சங்கீதம் 12 படி வாலிபர்களும் வாலிப சகோதரிகளும் முதியவர்களும் என்னை துதிப்பார்கள்னு இருக்கு. தகப்பனும் தாயும் தன்னுடைய மகனும் மருமகளோ குடும்பத்தோடு ஜெபிப்பதோ, குடும்பத்தில் இருக்கிற ஒரு மகளோ ஒரு மகனோ தாயும் தகப்பனும் துதிப்பதோ, இல்லை பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுக்கார் ஒரு மனமாக கூடுற நேரத்தில் அவங்க உட்கார வச்சு துதிப்பது தான் தேவனுக்கு பிரியமானது. இன்னைக்கு எத்தனை பேர் செய்கிறோம் அதை நம்ம பார்த்தோன்னா? கிடையாது. நிறைய இடத்துல அது கிடையாது. கேட்டால் நான் கிறிஸ்துக்குள்ளே வாழறாரு, கிறிஸ்து உன்னுக்குள்ளே வாழறாரா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் நம்ம வீட்டில் இவ்வளோ கஷ்டங்கள் வருது, ஏன் இந்த பாடுகள் வருது? துதித்து பாருங்க. நல்ல ஒரு காலகட்டத்தில் ஒரு மாற்றத்தோடு அறியாத செய்தது தான் நினைப்பேன். இன்னைக்கு கூட என்னை கொடுத்து தான் நான் குற்றப்படுத்திக் கொள்ளுவோனே தவிர இன்னார் இதை செய்தார் என்று குற்றப்படுத்துவது கிடையாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அது காலத்துக்கு அப்படியே போயிடும். ஆனால் பிரசங்கி 3:11 அது காலத்துக்கு நேர்த்தியா உனக்கு நான் செய்வேன் என்று சொன்னவர் நிச்சயமா செய்வார். அது அந்த வசனம் படிக்கப்படும் போது அப்படி இருக்கும். நீதிமொழி புத்தகம் 19:21 மனுஷன் இதயத்தில் எண்ணங்கள் அநேகம், கர்த்தருடைய யோசனை தான் நிற்கணும். அப்போ யோசிக்க என்ன பண்ணணும்? கர்த்தருடைய யோசனை நமக்குள்ள வரும்னா கர்த்தரிடத்துல முழுமையாக அர்ப்பணித்து கொடுத்தால் தவிர வெற்றி பெறணும். இல்லைன்னா கண்ணை இழந்தவர்களாக சிம்சோனை போல போயிடும். மணவாளன் ஒருவன் தான் நியாயாதி புத்தகத்தில் 13 2 படி மணவாளனும் மனைவிக்கு குழந்தை கிடையாது. அவங்க தொடர்ந்து தேவனுக்கு மேலே பிரியமான ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஆண்டவர் தேவதூதரை அனுப்பி அந்த மணவாளனுடைய மனைவியோடு பேசுகிற, உனக்கு ஒரு குமரன் வரும், அவனுக்கு பேர் சிம்சோன் என்று 24 சொல்லப்படும். இப்படி சொல்ல பிறந்த பிள்ளை இப்படி உலக சீர்படுத்தல் விழுந்துக்கிற காரணங்கள் யாருன்னா, எப்பவுமே சில வீட்டுங்களில் குழந்தை இருக்காதுங்க, ஆண் பிள்ளையே பிறக்காதுங்க. ஆண் பிள்ளை பிறந்திருப்பான், அவன் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் எனக்கு செல்லமாக பிறந்த பிள்ளை, அவன் சிறந்தா பிறந்த பிள்ளை, அவன் அன்பால பிறந்த பிள்ளை என்று எத்தனை பிள்ளைங்க நீங்கள் பாவத்தில் விழுந்துக்கிற காரணம் பெற்றவர்களுக்கு அது காரணம். அவன் எதிர்பார்ப்பதெல்லாம் செய்வார்களே தவிர தேவனுக்கு பிரியமானவர்களுக்காக சொல்லி கொடுப்பது கிடையாது. எப்போது கோபப்பட்டால் அதை காரணம் காட்டி பேசுவாங்களே தவிர அது அனுதினம் அதை ஒவ்வொரு நாளும் அவனை துதிக்கக்கூடிய ஒரு காலத்தை கற்றுக் கொடுத்தா அவனை கொண்டு பல ஆயிரம் ஜனங்கள் ஆண்டவர் நடத்துவார். இன்னைக்கு எத்தனை தாயார் அப்படி இருக்கிறோம், எத்தனை தகப்பனார் அப்படி இருக்கிறோம்? கிடையாதுங்க. பெருமை நாவி எனக்குள்ள வரப்படும் போது துதிப்பது வந்துடுறோம். எப்படியாவது நாளைக்கு போய் அதை சரி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நம்முடைய சுயநலமா பேசி கொண்டு தான் இன்னைக்கு குடும்பமே ஒரு வகையில பாதிக்கப்பட்டு இன்னைக்கு கண்ணு கலங்கி தவித்து கொண்டிருக்க காரணம், பிள்ளைகள் கொண்டு தவிக்கிற காரணம் அதுதான். அது சிம்சோன் செய்தான். இப்படி பிறந்த ஆசீர்வதித்தினால் தேவனால் பிறக்கப்பட்ட மகனுக்கு ஆசை என உலக சிற்பின் ஆசை தான் வருது. அவனுக்கு ஒரு திருமண காலம் வரப்படும் போது தகப்பனை மனவாள அதை கொடுத்து பேசும்போது அவன் சொல்றான், எனக்கு கண்ணுக்கு பிரியமான ஒரு மகளை நான் கண்டேன், அவளை தான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று 4 சொல்லப்படுகிறார். நியாயாதி புத்தகத்தில் 14 4 படிக்கிறோம். அவன் கடந்து போக எதிர்பார்த்த மனைவி கிடைக்கல. அது வேறொருக்கு திருமணம் செய்த நிமித்தமாக அவன் பின்மாற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு பல தேவனுக்கு பிரியமில்லாத தவறுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை, அவனை நிமித்தமாக அவன் மேல கோபக்காரர்களாக சில மாறக்கூடிய சூழ்நிலை எங்க வருகிறான்னா, அவன் தேவனை விட்டு விலகி போன நிமித்தமாக வரக்கூடிய சூழ்நிலை. எத்தனையோ வாலிபர்களுக்கு வர காரியம் என்னடானா, தேவனை விட்டு விலகி நம்ம போய்கொண்டே இருந்தோம்னா பிரச்சனைகளும் பாடுகளும் அனுபவிக்கும் போது தேவனை விட்டு விலகி போயிடுவோம். அப்படி விலகி போனவன் தான் இவன். அப்போ அவன் எதிர்பார்த்த
ஒரு வாலிப சகோதரி கிடைக்கலன்னும் போது வேறு ஒரு உலக சிற்றின்பத்தில் அடிமைப்பட்டிருக்கிற ஒரு வாலிப சகோதரி இடத்துல அகப்பட்டு கொண்டிருக்கப்படும் போது இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவேன், என் பிள்ளை தூங்கு ரொம்ப நாளாகுதுங்க, அவன் எப்போ பார்த்தாலும் எதையோ ஒரு செல்போனை நோண்டி கொண்டு இருக்கிறான். இது ஆதி மனிதன் ஈசாக்குக்கு அதுதான். அது அங்கே பார்த்தீங்கன்னா சிம்சோனுக்கு அதுதான் நடந்தது. ஈசாக்குன்ற சிம்சோனுக்கு தினந்தோறும் அலட்டி கொண்டிருந்தாள். நியாயாதிபதி புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தினந்தோறும் அவள் அலட்டி கொண்டு வந்து ரகசியத்தை சொல்றா. அப்படிதாங்க இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளும் வாலிப சகோதரிகளும் தினந்தோறும் அலட்டி கொண்டிருக்கிறாங்க. யாரோ ஒரு பகுதியிலிருந்து தன் பிள்ளைகள் அகட்டி கொண்டிருக்கிறாங்க, பாவ செயலோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. அவன் சத்தியத்துக்குள்ள விட்டு விலகி விலகி போய் கொண்டு உலக சிற்பத்தை விழுந்து தன்னை அர்ப்பணித்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் போது கண்ணை இழந்தவனாக மாறான். 21ஆம் வசனம் படிக்கப்படும் போது நியாயாதிபதி புத்தகத்தில் 16ஆம் 21ஆம் வசனத்தின்படி கண்ணை இழந்தவனாக போனான். தேவனை விட்டு விலகி போன நிமித்தமாக இன்னைக்கு எத்தனை வாலிபர் அப்படி இருக்கிறான். அன்பு தாயாரா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், யாரா இருக்கலாம். இனி உங்களுக்குள்ள அப்படிப்பட்டது இருந்தால், தினந்தோறும் நம்மளை யாரும் அலட்டி கொண்டிருந்தால் அறிக்கை செய்து விட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். சிம்சனை போல் கண்ணை இழந்து போய் மறுபடியும் அவன் ஜெபிக்க விழுமோ தேவன் வானத்திலிருந்து அக்னியா இறங்கி அவனை காப்பாற்றினதில்லை. அவன் மரணத்துக்கு, அதாவது உயிரோடு இருக்கிற காலத்தை காட்டிய மரண காலத்தில் என்ன பண்ணான், நிறைய அதிசயம் நடந்தது. ஆனால் அந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்வு கிடைக்கல. இன்னைக்கு அது மாதிரி எத்தனையோ வாலிப சகோதரி உலக சிற்பத்தில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு அவங்க உலகத்தில் மரணத்தில் போல பாதிக்கப்பட்டு மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. அத்திரம் மீண்டு வரணுன்னு பார்க்குற நீர் உங்கள் பகுதி உள்ள வாலிபர்களும் வாலிப சகோதரிக்கு ஜெபித்து பாருங்க. கர்த்தர் மீட்டெடுப்பார். கர்த்தர் நாம மகிமைப்படும். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.